அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைக்கில் பார்த்தீங்கன்னா பேட்டரி இருக்கும். ஒரு வாட்டி வந்து டவுன் ஆயிரும். ரொம்ப நாள் வந்து பைக் நின்றுருந்தாலும் டவுன் ஆயிரும். அப்புறம் இது வந்து மெயினாக எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து அந்த ஸ்ப்ரேயர்னு ஒன்று வச்சுருப்போம். வில்லேஜில் இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு தெரியும். ஏன்னா அந்த செடிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணுவாங்க. ஒரு மிஷினில், பேட்டரி மிஷினில் வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அந்த பேட்டரி ஸ்ப்ரேயரோட சார்ஜர் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அந்த சார்ஜர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மல்டி பர்பஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து பைக் பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து நம்ம அந்த ஸ்ப்ரேயரை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு, மொத்தம் 12 வோல்ட் பேட்டரி எல்லாமே அதை வச்சு நம்ம சார்ஜ் பண்ண முடியும். அதுலேயே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கொடுத்துறாங்க. உங்களுக்கு சார்ஜ் வந்து ஃபுல் ஆகிடுச்சுன்னா ஒரு கலர் லைட்டும், ஃபுல் ஆகலைன்னா ஒரு கலர் லைட்டும் சொல்லிடுறாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம் அது எப்படி இருக்குன்னு. ஓகே, பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்துடுச்சு. அந்த ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 270 ரூபாய்க்கு அந்த ப்ராடக்ட் விற்கிறாங்க. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா அதை நீங்கள் பை பண்ணலாம். இது எந்த ஊர்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் சென்டிங் அட்ரஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவிலேருந்து தான் நம்ம சென்ட் பண்ணியிருக்காங்க. இது எனக்கு பார்த்தீங்கன்னா 6 டேஸில் இது எனக்கு கைக்கு வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா பிளாக் கவரில் வந்து பண்ணி அனுப்பியிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இது வந்து அமேசானோட கம்ப்ளீட் சர்வீஸ் கிடையாது. அவங்க பேக் பண்ணி நமக்கு சென்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து இந்த அடாப்டரில் வந்து கேரண்டி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு 6 மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா இது கேரண்டி சொல்லியிருக்காங்க. ஓகே, வந்து ஃபஸ்ட் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தா தான் இது எப்படி இருக்குது என்ன எதுன்னு தெரியும். அன்பாக்ஸ் பண்ணி சார்ஜ் ஏறுதா இல்லையான்னு செக்கும் பண்ணி பார்த்துடலாம். ஓகேடா, இப்போ வந்து இது அன்பாக்ஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா டாப்லேயே அன்பாக்ஸ் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா செம ஷார்ப்பாக இருக்குது. கையை வச்சாவே கிழிச்சிரும் போல் தெரியுது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறேன். சூப்பராக இருக்குது. கவர் வந்து நமக்கு தேவைப்படாது. ஓகே, இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட், ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். ஓகே, இதையும் அப்படியே ஓப்பன் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா சுற்றியுமே டேப் பண்ணி நல்லா செக்யூராக கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல. செம சேஃப்டியாக கொடுத்துருக்காங்க. இவ்வளோ சேஃப்டிலாம் எனக்கு தெரிஞ்சு 270 ரூபாய்க்கு பரவாயில்லைங்க. செம சேஃப்டியாக தான் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த அந்த இந்த பேப்பர் மாதிரி தான் இருக்குது. இது வந்து டெஸ்ட் ஆகிடும் டேபிளில். அதனால் அதில் எடுக்க வேணாம். ஏதாவது பேப்பர்ஸ் மட்டும் இருந்ததுன்னா எடுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா பேப்பர்ஸ் அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு பேப்பர்ஸ் இல்லை, அவ்வளோதான் இருக்குது. பேப்பரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்திருக்காங்க. இதோட காஸ்ட் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. 273 போட்டிருக்கு. மற்றபடிலாம் எதுவும் சொல்லலை, அவ்வளோதான். டன். வேறு எதுவும் சொல்லலை. 6 மந்த் கேரண்டி பார்த்தீங்கன்னா நம்ம அமேசானில் தான் கான்டாக்ட் பண்ணோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து பேக் பண்ணியிருக்காங்க. அந்த பபுளாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பேப்பரை வச்சு ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து சேஃப்டியாக அது வந்து நமக்கு ரிசீவ் பண்ணணும்னு. இப்போ வந்து இதை நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோம்னா உள்ளே இருக்க ப்ராடக்ட் நம்ம பார்த்துடலாம். இதை வந்து சேஃபாக தான் ஓப்பன் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒயர் டேமேஜ் ஆகிடக்கூடாது. அதை ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக பார்க்கணும். பார்த்தீங்கன்னா ஓப்பன்லாம் பண்ண முடியாது. இந்த கட் வேணால் பண்ணலாம். ஏன்னா வந்து ரொம்ப ஃபோல்டு பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஃபோல்டு பண்ணங்காட்டி நமக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சேஃபாக ஓப்பன் பண்ணோம். இப்போ வந்து இதையும் ஓப்பன் பண்ணிடலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஓகே, பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஓப்பன் பண்ணியாச்சு. பயங்கர செக்யூராக கொடுத்துருக்காங்க சொல்ல போனால். இப்போ பாருங்கள், இதுக்கு மேலே ஒரு கவரிங் இருக்குது. பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த ரேட்டுக்கு இவ்வளோ செக்யூராக கொடுக்குறதுலாம் கஷ்டம். நம்ம கடைக்கு போய் வாங்கினோன்னா ஜஸ்ட்டுக்கு ஆன் பண்ணி பார்த்து கையில் கொடுத்துருவாங்க. பட் வந்து இவங்க பார்சலில் சென்ட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா சும்மா அவ்வளோ இது குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க, சென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே டன். பார்த்தீங்கன்னா உண்மையான சூப்பராக இருக்குங்க. இது வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு ஃபஸ்ட் நான் உங்களுக்கு படித்து சொல்லிடுறேன். ஐட்டம் டெஸ்கிரிப்ஷன் போட்டு சார்ஜர் ஃபார் அக்ரிகல்ச்சர் மெக்கானிக்கல் ஸ்ப்ரேயர்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்ப்ரேயருக்கு தான் இது மோட்டிவாக பண்ணுது. பட் உங்களுக்கு பைக்குக்கும் இது கண்டிப்பாக செட் ஆகும். பிராண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் ஜெட்னு சொல்லியிருக்காங்க. மாடல் GF02. இன்புட் வோல்டேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110 வோல்டேஜ்லேருந்து 220 வோல்டேஜ் ஏசி கரண்ட் கொடுக்கலாம். அவுட்புட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் DC அவுட்புட் தான் வரும். மேக்ஸிமம் கரண்ட் ஃப்ளோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.7A மேக்ஸிமமாக கொடுத்துருக்காங்க. இது மேட் இன் பார்த்தீங்கன்னா சைனா ப்ராடக்ட். மேக்ஸிமம் எலக்ட்ரிக்கலில் பார்த்தீங்கன்னா சைனா ப்ராடக்ட் தான் பண்ணுறாங்க. பட் இன்னும் இந்தியா ப்ராடக்ட் மேக்ஸிமம் ரீச் ஆகலை. பட் சூன் வந்துடும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஓகேடா, இப்போ வந்து இதில் ஒயர்லாம் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க, குவாலிட்டியாக இருக்கா, எல்லாமே செக் பண்ணிடலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 செட் ஆஃப் ஒயர் இருக்குது. 2 செட் ஆஃப் ஒயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு செட் பார்த்தீங்கன்னா ஏசி கரண்ட்டுக்கும், இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசி கரண்ட்டுக்கும் ஒர்க் ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஏசி கரண்ட் ஒரு 1/2 மீட்டர் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் கேபிள் லென்த்து.
இதோட அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து டிசி அவுட்புட். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மீட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜிங் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் இப்போ நீங்கள் ஜஸ்ட் சார்ஜரை கனெக்ட் பண்ணிங்கன்னா க்ரீன் எரியும். நீங்கள் மெஷினில் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரெட்டில் எரியும். மறுபடியும் க்ரீன் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் ஆகலின்னு அர்த்தம். ஃபுல் சார்ஜ் ஆனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா க்ரீனில் கன்வெர்ட் ஆகும். ஓகேடா, இது இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் சொன்னது எல்லாமே படித்து காமிச்சிட்டேன். இந்த பின்னில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சென்டர் பின் வந்து எதுக்குமே இல்லை, கனெக்ஷன் நோ கனெக்ஷனு. இதில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் இதிலே கொடுத்துட்டாங்க உங்களுக்கு, அதில் பார்த்தாவே தெரியும். மற்றபடி இதில் சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. பின்னு பார்த்தீங்கன்னா 2 பின்னு செருவுறது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லை, பட் இதுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஒரு பேட்டரியில் கனெக்ஷன் கொடுக்குறது எப்படின்னு ஃபஸ்ட் நான் இப்போ செக் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி வந்து எங்கிட்ட இருக்குது. ஒரு ஓல்டு பேட்டரி தான், பட் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதில் சார்ஜே இருக்காது. இதை வந்து நான் அந்த பாக்ஸ் மேலே வச்சுக்கிறேன், ஏன்னா வந்து டர்ட்டியாக இருக்குது. ஓகேடா, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது பார்த்தீங்களா. அதில் வந்து இந்த கேபிளில் வந்து ஒரு ஒயர் எடுக்கணும். பாசிட்டிவ் ஒயருக்கு பாசிட்டிவ் கொடுத்து நெகட்டிவ் கொடுத்தோம்னாவே போதும். கொடுத்ததுக்கப்புறம் சார்ஜ் பண்ணால் உங்களுக்கு வந்து இங்கே இண்டிகேஷனில் தெரிஞ்சிடும். மறுபடியும் சொல்லிடுறேன், ரெட் கலர் ஸ்டார்டிங்கில் க்ரீன் எரியும், கனெக்ட் பண்ணாதப்போ. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ரெட் எரியும். ரெட் எரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல் சார்ஜ் ஆனதுக்கப்புறம் க்ரீன் எரியும். மேக்ஸிமம் 4 to 5 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் பண்ணிடும் ஒரு பேட்டரியை. ஓகேடா, இப்போ வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை கனெக்ஷன் கொடுத்து செக் பண்ணிடலாம். சார்ஜர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இது வந்து நீங்கள் ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக போட்டாலே உங்களுக்கு சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். நான் வந்து ஒரு பைக் பேட்டரிக்கு எப்படி அப்படின்னு சொல்லி இப்போ உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் இருக்குது பார்த்தீங்களா, ரெட் வந்து பாசிட்டிவ்னு அங்கே சிம்பிள் போட்டிருப்பாங்க, அதில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வரையும் அதே மாதிரி அதில் கனெக்ட் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா வெளியே வந்து தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகாது. இப்போ அடுத்தது இந்த எண்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த 2 எண்டு இதை வந்து என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா பேட்டரியில் கனெக்ட் பண்ண போகிறோம் இந்த 2யும். ஓகே, பார்த்தீங்கன்னா பைக் பேட்டரி இப்போ நம்மகிட்ட இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா பைக் பேட்டரி. ஓகே, பார்த்தீங்கன்னா அதில் பாசிட்டிவ் வந்து ரெட்டில் கொடுக்கணும், நெகட்டிவ்ல பிளாக்கை கொடுக்கணும். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு லைட் ஏரியா ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துக்கு இப்போ பாருங்க நான் கொடுக்குறேன். இப்போ நான் கொடுத்துட்டேன், உங்களுக்கு வந்து லைட் ஏரியா ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா உள்ள எரியுது, உங்களுக்கு நல்லா பார்த்தா தெரியும். க்ரீனில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குங்காட்டி வந்து எரிய ஆரம்பிச்சிருக்கு. லைட்டாக க்ரீனில் தெரியும், ஏன்னா வந்து வோல்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் பவர் பண்ணி சார்ஜ் எப்படி ஏறுது அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஒயர் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நெகட்டிவ் ஒயரும் கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகே, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இப்போ நெகட்டிவ் ஒயரும் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து நான் இப்போ ப்ளக்கில் கொடுக்கணும். சரிங்களா, ப்ளக்கில் கொடுத்தோம்னா இங்கே வந்து ரெட் கலர் லைட் ஏரியா ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ வந்து பவர் ஆன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் எரிஞ்ச ஒரே நிமிஷம் இருங்க, மறுபடியும் ஒயர் லூஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். வந்து கனெக்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் எரியுது. அவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. வந்து உங்களுக்கு ரெட் கலர் லைட் எரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பேட்டரி சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. பேட்டரி ஃபுல் சார்ஜ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து க்ரீன் கலரில் லைட் ஏரியா ஆரம்பிச்சிடும். க்ரீன் கலர் இருந்துச்சுன்னா பேட்டரி வந்து ஃபுல் ஆகிடுச்சுன்னு அர்த்தமாயிடும். ஓகேடா, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் வந்து கனெக்ட் பண்ணி எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பீஸ் அவுட்.